உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ற சீரீஸ்ல பல வீடியோக்கள் பார்த்துட்டோம். வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் கேட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் செய்யப்பட்டு விட்டது. அந்த வரிசையில் பிளிப்கார்ட்ல மணி எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடியே அமேசான்ல மணி எப்படி ஏர்ன் பண்றதுன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிந்துவிடும். அதனால அமேசான்ல மணி ஏர்ன் பண்ற வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. பிளிப்கார்ட்ல அஃபிலியேட்டா எப்படி ஜாயின் பண்றது, அதுல எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்றது, இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பிளிப்கார்ட்ல மணி ஏர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம பிளிப்கார்ட் அஃபிலியேட்ல ஜாயின் பண்ணணும். இந்த பிளிப்கார்ட் அஃபிலியேட்ல ஜாயின் பண்றதுக்கான வெப் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு நீங்க வரலாம். இந்த பேஜ்ல ரைட் சைடுல ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நியூ ரிஜிஸ்டர் பேஜ் வரும். பிளிப்கார்ட்ல அஃபிலியேட்டா ஜாயின் பண்ண 2 வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். 1 இமெயில் வெரிஃபிகேஷன், 2 மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன். இப்போ இந்த ரிஜிஸ்டர் பேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்க இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஜெனரேட் இமெயில் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்க. உங்க இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை இங்க இருக்கிற இமெயில் ஓடிபி பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி கோட சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. அப்படியே ஜெனரேட் மொபைல் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை இங்க இருக்கிற மொபைல் ஓடிபி பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க மற்றும் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணுங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு நியூ பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ராக்கிங் ஐடியை டைப் பண்ணுங்க. நான் ஆன்லைன் தமிழ்னு டைப் பண்றேன். பக்கத்துல வெரிஃபை பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ட்ராக்கிங் ஐடி யூனிக்கானது. நீங்க டைப் பண்ண ட்ராக்கிங் ஐடி ஆல்ரெடியே பிளிப்கார்ட்ல ரிஜிஸ்டர் ஆகி இருந்துச்சுன்னா நீங்க வேற ட்ராக்கிங் ஐடியை டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ட்ராக்கிங் ஐடி அவைலபிளா இருக்கு. இப்போ சப்மிட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ லாகின் பேஜ் வரும். உங்க இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மை அக்கவுண்ட் பேஜ் வரும். இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடியே அமேசான்ல எப்படி பண்ணணுமோ அதே போலதான், ரொம்ப சிம்பிள் தான். அதனால எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. உங்க நேம், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் இமெயில் ஐடி, உங்க அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, பின்கோட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெப்சைட் அல்லது மொபைல் இன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி அமேசான்ல சொன்னது போலதான், உங்களுக்கு வெப்சைட் அல்லது பிளாக் இல்ல மொபைல் அப்ளிகேஷன் இதுல ஏதாவது ஒன்று வேண்டும். அப்படி ஏதும் இல்லைன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் URL கூட இங்க நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட் மற்றும் பிளாக் இருந்தா பிளாக் சூஸ் பண்ணுங்க. யூடியூப் சேனலா இருந்தா அதரை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வெப்சைட் மற்றும் சேனலுக்கு எவ்வளவு விசிட்டர்ஸ் மந்த்லி வர்றாங்கன்னு சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வெப்சைட் அல்லது பிளாக் அல்லது சேனல் எந்த கேட்டகரி சம்பந்தப்பட்டதுன்னு சூஸ் பண்ணணும். நீங்க 2 அல்லது 3 கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ண உடனே ரைட் சைடுல ஆட்டோமேட்டிக்காக அது ஆடாகிவிடும். நெக்ஸ்ட் பிளிப்கார்ட்ல எந்த கேட்டகரி பொருட்கள் எல்லாம் சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லணும். இதுல நீங்க எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு சேவ் சேஞ்சஸ் அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பேமெண்ட் டீடைல்ஸ். இந்த பேஜ்ல பேமெண்ட் மோட செலக்ட் பண்ண முடியாது. ஆனா இந்தியால இருக்கிறவங்க மட்டும் இந்த பேமெண்ட் மோட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இங்க செலக்ட் கண்ட்ரில இந்தியாவை சூஸ் பண்ணுங்க. இப்போ பேமெண்ட் மோட் ஆக்டிவேட் ஆகிவிடும். இப்போ பேமெண்ட் மோட்ல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு EFT எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், மற்றொன்று கிஃப்ட் வவுச்சர். நீங்க கிஃப்ட் வவுச்சர் மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா பேன் கார்டு மட்டும் போதும். ஆனா EFT செலக்ட் பண்ணா உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ அக்கவுண்ட் டைப்ல இண்டிவிஜுவலா சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்க பேன் கார்டுல உங்களுடைய நேம் எப்படி இருக்குமோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. கீழே உங்களுடைய பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்க பேங்கை சூஸ் பண்ணுங்க. கீழே உங்களுடைய பேங்க் பிரான்ச்சை டைப் பண்ணுங்க. இது எல்லாம் டைப் பண்ணும் பொழுது உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இல்லைன்னா உங்களுடைய பேங்க் செக்லீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. இங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அதுல அப்படியே இருக்கும். அதை பார்த்து நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய பேங்க் அட்ரஸ், பேங்க் எந்த சிட்டில இருக்கு இதையெல்லாம் டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க.
ரைட் சைடுல உங்க பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க பேன் கார்டை ஸ்கேன் அல்லது போட்டோ எடுத்து இங்க அப்லோட் பண்ணணும். அந்த இமேஜோட சைஸ் 2 MB குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் கேன்சல் செக். உங்க பேங்க் செக்லீஃப இந்த மாதிரி கேன்சல்டுன்னு எழுதி அதை ஸ்கேன் அல்லது போட்டோ எடுத்து இங்க அப்லோட் பண்ணணும். எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு சேவ் அண்ட் அப்டேட் அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அக்கவுண்ட் செட்டிங்ஸ். இங்க உங்களுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ Flipkartல நம்ம சூஸ் பண்ற பொருட்களுக்கு நம்ம அஃபிலியேட் ஐடியை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். Flipkart அஃபிலியேட் வெப் பேஜ்ல லெஃப்ட் சைடுல ஓவர்வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட். இந்த இடத்துல அஃபிலியேட் லிங்க் ஜெனரேஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்ல தான் நம்ம அஃபிலியேட் ஐடியா ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஜாயின் பண்ண முடியும். இப்போ Flipkart வெப்சைட்டுக்கு போகலாம். Flipkartல நிறைய கேட்டகரி இருக்கு. இதுல எதை வேண்டுமானாலும் சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இந்த பொருளை சூஸ் பண்றேன். இந்த பொருளோட URL காப்பி பண்ணுங்க. மறுபடியும் இந்த வெப் பேஜுக்கு வாங்க. இந்த அஃபிலியேட் லிங்க் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல கோன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க சூஸ் பண்ண பொருள் உங்க அஃபிலியேட் ஐடியோட ஜாயின் ஆயிடுச்சு. பட் இந்த URL ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இந்த பெரிய URL ஷார்ட் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே ஷார்ட் லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய பெரிய URL சின்ன URL சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோக்கு கீழே அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் எல்லா சோசியல் மீடியாக்களையும் ஷேர் பண்ணுங்க. பட் நீங்க ஷேர் பண்ணும் பொழுது யூனிக்கான சில விஷயங்களை பண்ணுங்க. சும்மா லிங்கை மட்டும் ஷேர் பண்ணா ஏனிங்கெல்லாம் வராது. அந்த லிங்க் ஷேர் பண்ணும் பொழுது அந்த பொருளோட இமேஜ் மற்றும் ஆஃபர் ஏதாவது இருந்தா அதையும் போடுங்க. இல்லைன்னா நான் ஆல்ரெடியே சொன்னது போல ஒரு யூனிக்கான வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணி அதுல உங்க அஃபிலியேட் ப்ராடக்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணி நீங்க பெஸ்டா ஏர்ன் பண்ண முடியும். உலகத்தில் நிறைய பேர் அஃபிலியேட் மூலமாக தான் அதிகமாக ஏர்ன் பண்றாங்க. இந்தியாவில் இருந்து கொண்டே உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் அஃபிலியேட் ப்ராடக்ட் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இந்தியாவில் இந்த 2 இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாகத்தான் அதிகமாக ஏர்ன் பண்றாங்க. பட் இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பற்றி போக போக பார்க்கலாம். இந்த அஃபிலியேட் லிங்க் ஜெனரேஷன் சில பொருட்களுக்கு உங்க அஃபிலியேட் ஐடி மூலம் ஜாயின் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சில மொபைல் பிராண்டுகள். அப்போது நீங்கள் பயப்பட வேண்டாம், வேற ப்ராடக்ட் URL போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். லெஃப்ட் சைட்ல கமிஷன் ஒரு பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு % வருமானம் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே போல அஃபிலியேட் டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ப்ரொமோஷனல் விட்ஜெட் மற்றும் ப்ரொமோஷனல் பேனர்ஸ் இங்க ரெடிமேடா இருக்கு. இந்த கோடை உங்களுடைய வெப்சைட் மற்றும் பிளாக்ல யூஸ் பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஏர்னிங்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு வீடியோ கிரியேட்டருக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ற இந்த வீடியோ மூலமா ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க பண்ற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலை பற்றி உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அதே போல இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ்